ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஹஜ்ரஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு 4 கேரட் இருந்தால் போதுமானது. ஜம்முன்னு ஒரு ஸ்வீட்டான ரெசிபி பண்ணிடலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிள் அண்ட் சூப்பராக இந்த ஸ்வீட்டை பண்ணிடலாம். பார்க்கவே எவ்வளோ க்ரீமியாகவும் சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். வாங்க இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இது பண்ணுறதுக்கு நான் சின்ன சைஸ் கேரட் 6 கேரட் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். நீங்கள் பெரிய சைஸாக இருந்தால் 4 கேரட் மட்டும் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க, போதுமானது. இப்போ ஒரு கடாயில் சீரகம் ரெடி பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு சுகருக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நார்மல் ஒரு கம்பி பதம் இல்லாமல் பிசுபிசுப்பு தன்மை மட்டும் இருந்தாலே போதுமானது. ஸோ லைட்டாக பிசுபிசுப்பு தன்மை மட்டும் வந்தாலே போதுமானது. ஸோ அதுக்குள்ளே நம்ம இந்த கேரட்டை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு மிக்ஸி ஜாரில் லைட்டாக தண்ணி மட்டும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி எல்லாமே அரைப்பட்டு பேஸ்ட் பதத்தில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ அதே சமயத்தில் நம்மளோட சீரகம் ரெடி ஆகிட்டு வந்துருச்சு. நல்லா கொதிச்சுட்டு வந்துருச்சு. லைட்டாக பிசுபிசுப்பு தன்மை இருந்தாலே போதுமானது. இப்போ இதோட வாசனைக்கு 2 ஏலக்காய் மட்டும் நான் தட்டி சேர்த்துக்கிறேன், போதுமானது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு பேன் எடுத்துக்கிறேன். அந்த பேனில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு சேர்த்தாலே போதுமானது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க கேரட் பீசஸையும் சேர்த்துக்க வேண்டியதான். லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சாலே போதுமானது. ரொம்ப தண்ணி சேர்க்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ இதை இப்போ அந்த நெய்யிலே ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வதக்கி விடணும். நெய்யோடு சேர்த்து வதக்கும் போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வதங்கிட்டு வரட்டும். இந்த மாதிரி தண்ணி பிரிஞ்சிட்டு வரும். இந்த நேரத்தில் நான் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். நான் இங்கே காய்ச்சாத பால் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி காய்ச்சிருந்த பால் சேர்த்தாலும் நல்லா இருக்கும். இதை பாலாடையோடு சேர்த்தாலும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. அந்த கேரட் நல்லா வெந்துட்டு வரணும். நல்லா இந்த மாதிரி வெந்துட்டு வரும்போது லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கு பிறகு நான் இங்கே ஒரே ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். நான் இங்கே வறுத்த ரவை தான் சேர்த்துக்கிறேன். ஆனால் வறுக்காத ரவையும் சேர்த்துக்கலாம். நல்லா உப்புமா கிண்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரவையை சேர்த்து கிளறி விடுங்க. நல்லா இந்த கெட்டியான கன்சிஸ்டன்சியில் வரும். ரொம்ப ட்ரையாக இருக்காமல் கொஞ்சம் குழஞ்ச மாதிரி வேக விட்டு எடுத்துக்கோங்க. கேரட்டு தான் நம்ம சேர்த்துருக்கோம்ன்றதே தெரியாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வெந்துட்டு வரும். ஸோ இதை இப்போ ஒரு மூடி போட்டு ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் அந்த தம்லேயே இருக்கட்டும். இப்போ இங்கே இன்னொரு பவுலில் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். இதோட இங்கே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடரும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை தான் நம்ம உள்ளக்க ஸ்டஃபிங்க்கு கொடுக்க போகிறோம். இப்போ இதில் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு கையாலே நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி ஒரு இறுக்கம் வர மாதிரி இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பால் மொத்தமே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் கலந்துருப்பேன். இது ஒரு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி கொஞ்சம் இறுக்கமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை ஒரு சின்ன சின்ன பால் சைஸ் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி எத்தனை பீசஸ் வருதோ இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம கொஞ்ச நேரம் தம் வச்சதுமே கரெக்டான பதத்தில் வந்துருச்சு. இதை கை பொறுக்கிற சூடு வந்தோடனே நம்ம இதை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் கையில் வச்சு நல்லா உருண்டையாக தட்டிட்டு நல்லா ஓல் ஷேப்பில் வச்சு இது பண்ணிக்கிறேன். கையில் தேவைன்னா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பட்டையாக தட்டிட்டு அதுக்குள்ளே இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரை இப்படி சேர்த்துட்டு திருப்பியுமே அதை ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாகவே சட்டு சட்டுன்னு பண்ணிடலாம். அது ஓரங்கள்லாம் விரிசல் இல்லாத மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு எண்ணெய் சட்டியில் எண்ணெய் காஞ்சோடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுக்கணும். அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுங்க. இது கொஞ்ச நேரத்துலேயே பொரிஞ்சிட்டு வந்துடும். இந்த ஸ்வீட்டை சாப்பிடும்போது கடைசியில் கேரட்டில் தான் இதை பண்ணியிருக்காங்களான்னு சொன்னிங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த டேஸ்ட் அப்படியே கொடுக்கும். இது ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது பாருங்கள் மசாலா எவ்வளோ அழகாக வருதுன்னு. ஸோ சூப்பராக ரெடி ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டு பொரிச்சிடுங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிட்டு வந்தோடனே இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சீரால் ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஒரு டிப் பண்ணி எடுக்கணும்.
இந்த ஸ்வீட்டை நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு 1 வீக் வரைக்கும் கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம், கெடவே கெடாது. ஸோ நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் நல்லா ஊறட்டும். இது ஊறுற அந்த நேரத்திலேயே வந்து மற்ற எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்பவே சட்டு சட்டுன்னு ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இது பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகவே ஆகாது. மஷாலா இது பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே செம்மையாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கேரட்டில் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ் என்னோட சேனலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி அனுப்புகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.